Let's begin. நம்ம போன வீடியோல என்ன அப்படினா இதே கான்செப்ட் தான் பார்த்தோம். பட் இதுல என்னன்னா நமக்கு trigonometry இந்த ஆங்கிள் வேல்யூஸ் டிகிரிஸ் எல்லாமே என்ன அப்படினா பாசிட்டிவா இருக்கும். பட் இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நெகட்டிவா இருந்தா எப்படி சால்வ் பண்ணனும் அப்படினு பார்க்க போறோம். நம்ம சப்போஸ் உங்களுக்கு பாசிட்டிவ் எப்படி சால்வ் பண்ண டவுட் இருந்துச்சு அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் அதுக்கான லிங்க் கொடுத்திருக்கேன், நீங்க அதை பாருங்க. பட் நமக்கு என்னன்னா ரெண்டுலயுமே ஸ்டெப்ஸ் எல்லாமே சேம் தான், எங்கேயுமே சேஞ்ச் ஆகாது. இப்போ நம்ம பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், theta ன்னு கன்சிடர் பண்ணிக்கோம். So theta is equal to sin inverse of the value is minus 1 by 2. Then theta is equal to tan inverse of minus 1. Theta is equal to cosecant inverse of minus root 2. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் என்ன பண்ணணும் அப்படினா நம்ம அந்த வேல்யூ பார்க்கணும். சோ இதுல நமக்கு என்ன அப்படினா பிளஸ் ஆ மைனஸ் தான் பார்க்கணும். எல்லாமே நெகட்டிவா இருக்கு. -1/2 -1 -2. வேல்யூ நெகட்டிவா இருந்தா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படினா அந்த தீட்டாவோட வேல்யூ செலக்ட் பண்றதுக்காக sin விட்டு ஜஸ்ட் நியூமெரிக்கல் வேல்யூ மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும். இங்க பாருங்க. சோ sin இன்வர்ஸ் 1/2 மட்டும் எடுத்துங்க. 1/2 அப்படினா நமக்கு என்ன அப்படினா அதுல sin 30 யோட வேல்யூ தான் 1/2 கிடைக்கும். சோ அப்ப இதுல நம்ம தீட்டாவோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்னா π/6 ன்னு எடுத்துக்கங்க. அது ரெஃபர்ல நம்ம எழுதிக்கலாம். இதுல பாருங்க tan inverse of -1 பட் மைனஸ் விட்டுருங்க, 1 மட்டும் எடுங்க. சோ அப்ப இந்த தீட்டாவோட வேல்யூ நமக்கு என்ன வரும்னா 45 டிகிரி. சோ π/4. cosecant inverse of √2. சோ cosecant inverse of -√2 பட் மைனஸ் விட்டுருவோம், √2 மட்டும் எடுப்போம். சோ cosecant நமக்கு என்ன வரும் அப்படினா அதுல தீட்டாவோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்னா π/4 வரும். ஏன்னா sin 45 டிகிரி வேல்யூ 1/√2. சோ cosecant னா sin ஓட ரெசிப்ரோக்கல். சோ 1/√2 ஓட ரெசிப்ரோக்கல் என்னன்னா √2 வரும். சோ அதனால π/4. பட் ஜஸ்ட் இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு வச்சிக்கிட்டு நம்ம இந்த பாசிட்டிவா நெகட்டிவா இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணனும். சோ எல்லாமே நெகட்டிவா இருக்கு. அப்ப நெகட்டிவா இருந்தா நம்ம என்ன பண்ணனும் அப்படினா அங்க பாருங்க sin இன்வர்ஸ் நெகட்டிவா இருந்தா θ = sin இன்வர்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் நீங்க பார்க்கணும். இங்க பாருங்க -1/2. சோ sin இன்வர்ஸ் நெகட்டிவா இருந்தா நம்ம என்ன பண்ணனும் அப்படினா இங்க பாருங்க fourth quadrantல இருக்கு. சோ அதனால என்ன -θ ன்னு போட்டுறணும். சோ அப்ப நமக்கு என்ன வரும் அப்படினா sin of minus theta. theta நம்ம என்ன எடுத்துக்கோம் பாருங்க π/6. so sin inverse of minus π/6. so by using the property sin inverse sin, so just simply we will get the value of minus π/6 that belongs to sin கான ரேஞ்ச் பாருங்க எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க closed interval -π/2 π/2. so அப்ப நமக்கு என்ன அப்படினா பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் என்ன அப்படினா. ஓகே, சோ நெகட்டிவா இருந்தா நம்ம அந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணனும். பட் தீட்டாவோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தான் அந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணனும். இதுல பாருங்க சப்போஸ் நீங்க இந்த தீட்டாவோ இந்த தீட்டாவோ கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா you can take this alpha. இங்க ஆல்பா எடுத்தா நீங்க என்ன பண்ணனும் பிளஸ் ஆல்பா, π மைனஸ் ஆல்பா, மைனஸ் ஆல்பா அது மாதிரி யூஸ் பண்ணீங்க. எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கும். சோ இங்க பாருங்க இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். tan inverse of -1 அப்படினா ஆன்சர் π/4 தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய இடத்துல एक्चुअली யூஸ் பண்ணிட்டே வருவாங்க. சோ அப்ப இதுல நமக்கு என்ன வரும் பாருங்க எப்படினா tan inverse of first θ = tan inverse of bracketல -1 கொடுத்துட்டாங்க. சோ tan ங்கோட வேல்யூ நெகட்டிவ் கொடுத்துங்க பாருங்க. சோ tan ஓட வேல்யூ நமக்கு என்னன்னா நெகட்டிவ்ல இருந்தா என்னன்னா fourth quadrant என்ன கண்டிஷன் -θ. சோ அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா tan of minus π/4 கண்டிஷன் எடுத்துங்க பாருங்க tan inverse tan of minus θ போடுவோம். சோ அதனால -π/4. சோ tan inverse tan போயிடுச்சுனா θ = ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். tan inverse tan ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றப்ப ஜஸ்ட் -π/4 மட்டும் இருக்கும். that value belongs to tan inverse கான ரேஞ்ச் என்னன்னா -π/2 π/2 in the open interval. so -90 ல இருந்து +90. அப்ப இதுக்குள்ள கண்டிப்பா இந்த வேல்யூ இருக்கும். -45 டிகிரி இருக்கும். லாஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க cosecant inverse of -√2 சேம் மாடல் நீங்களே ட்ரை பண்ணலாம். so θ = cosecant inverse. நீங்க ட்ரை வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணி ஆன்சர் கரெக்ட்டா வரத மட்டும் செக் பண்ணிக்கங்க. ஓகே, so cosecant inverse of -√2. இதுல -√2 னா cosecant inverse நெகட்டிவ் வந்திருக்கு. so cosecant inverse நெகட்டிவ் அப்படினா நம்ம என்ன அப்படினா திரும்பி fourth quadrant தான். fourth quadrantல நமக்கு என்ன வரும்னா -θ. so அப்ப என்ன எழுதிக்கலாம்னா cosecant π minus θ வேல்யூ π/4. so அப்ப இதுக்கான வேல்யூ நமக்கு என்ன வரும் பாருங்க. so θ by using the property, so π minus only minus π/4. Sorry, fourth quadrant means -θ.
So cosecant of minus pi by 4. So cosecant inverse cosecant by using the property just minus pi by 4 மட்டும் இருக்கும். Belongs to cosecant கான நமக்கு ரேஞ்ச் என்ன இருக்கு அப்படினா minus pi by 2 ல இருந்து pi by 2 குள்ளார இருக்கும். பட் என்ன அப்படினா இதுல நம்ம 0 மைனஸ் பண்ணிருக்கோம். That's all. So இதான் பிரின்சிபல் வேல்யூ. So next என்ன அப்படினா இதே பிரின்சிபல் வேல்யூல unknown angles இருக்கும். அதாவது unknown value, for example 3 pi by 5, 13 pi by 6. அதாவது நமக்கு தெரிஞ்ச known angles எல்லாமே 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. So இது மாதிரி வேல்யூஸ் இருந்தா எப்படி சால்வ் பண்ணணும்? For example pi by 6, pi by 6 ஓட வேல்யூ என்னன்னா 30 டிகிரி. 13 into 30 வேல்யூ என்னன்னா 390 டிகிரி. நமக்கு 390 டிகிரிக்கு எந்த குவாட்ரண்ட் அதெல்லாம் நம்ம பார்க்கணும். சோ அதனால இந்த ரெண்டு ப்ராப்ளம் என்னன்னா இது வேற மாடல்ல இருக்கும். பட் இதே கான்செப்ட் தான். பட் இதுல நம்ம என்ன ட்ரிக் தெரிஞ்சிருக்கணும் அப்படினா இந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சாதான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். அதாவது சப்போஸ் இப்ப sin வேல்யூ பாசிட்டிவா இருக்குன்னு வெச்சீங்களேன். என்ன பண்ணுவோம்னா இந்த வேல்யூக்கு பதிலா இந்த sin பாசிட்டிவ் எங்க இருக்குன்னா இந்த பாசிட்டிவ். அப்ப இந்த sin பாசிட்டிவ் என்ன பண்ணிக்கலாம்னா செகண்ட் குவாட்ரண்ட்லயே sin பாசிட்டிவா இருக்கும். all silver teacups. So all silver teacups. So second quadrant pi minus theta, pi plus theta, 2 pi minus theta. ஓகே, அப்ப சிம்பிளா மைனஸ் தீட்டாவை சொல்லலாம். அப்ப நமக்கு என்ன அப்படினா இப்ப sin வந்து பாசிட்டிவ் அப்படினா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாமே பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்ல sin பாசிட்டிவ் வரும். அப்ப தீட்டாவை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது மாதிரி pi மைனஸ்னு யூஸ் பண்றப்ப ஆன்சர் வரும். சரி, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம ஸ்டார்ட் பண்றப்ப உங்களுக்கு சால்வ் பண்றப்ப உங்களுக்கு கிளியரா புரிய ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அந்த ஸ்டெப்ல எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல theta is equal to sin inverse of sin 3 pi by 5. டைரக்ட்டா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றப்ப நமக்கு என்ன வரும் அப்படினா theta is equal to 3 pi by 5 னு வந்திருக்கும். 3 pi by 5 நம்ம சைனுக்கான ரேஞ்ச் என்ன கொடுத்திருக்காங்கன்னா -pi by 2, pi by 2 இந்த வேல்யூ தான். இதுல pi by 5 அப்படினா pi யோட வேல்யூ 180 டிகிரி. So pi by 5, so pi by 5 means 180 degree by 5. So 1 5s are 5, 3 5s are 15, remaining 3, so 36 degree. So அப்ப நமக்கு இந்த வேல்யூ என்னன்னா 3 into 36 வேல்யூ என்ன வரும் அப்படினா 108 டிகிரி. பட் நமக்கு ரேஞ்ச் என்னன்னா -90 ல இருந்து +90 தான். சோ கண்டிப்பா நமக்கு என்ன இந்த வேல்யூ இதுக்குள்ள இருக்காது. சோ அதனால தான் இது மாதிரி ஸ்பெஷல் கேसेस unknown values angles இருக்கறப்ப இது மாதிரி கண்டிஷன் யூஸ் பண்ணனும். எப்படினா பாருங்க இதுல theta is equal to sin inverse of, first நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா sin வேல்யூ பாசிட்டிவா இருக்கு. சோ sin theta, சோ அப்படி இல்லனா பாருங்க theta னா நம்ம இதுக்கு என்ன பண்ணிக்கலாம், theta ன்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லனா pi minus theta ன்னு போடலாம். செக் பண்ணி பாருங்க. சோ sin of pi minus நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3 pi by 5. ஓகே, சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்தா நான் சொல்றேன் பாருங்க. இது வந்து நமக்கு एक्चुअली தீட்டாவோட வேல்யூ. இது வேல்யூ நமக்கு என்ன sin 3 pi by 5 அப்படினாலும் sin pi minus 3 pi by 5 அப்படினாலும் சேம் வேல்யூ தான். ஏன்னா இது ரெண்டுமே நமக்கு என்ன sin theta கண்டிஷன் தான். ஓகே, சோ அப்ப நமக்கு என்ன வரும்னா இந்த இடத்துல sin 3 pi by sin thetaவா போட்டா அந்த வேல்யூ வரல. அதனால pi minus 3 pi by 5 னு போடுறேன். is equal to sin inverse of sin pi minus 3 pi by 5. so LCM எடுத்துக்கலாம். 5 pi minus 3 pi by 5, so is equal to sin inverse of sin of 2 pi by 5. now we can use the property. so sin inverse sin by using the property just 2 pi by 5 இருக்கும். இந்த வேல்யூ என்ன அப்படினா ஃபர்ஸ்டே பார்த்தோம் pi by 5 ஓட வேல்யூ என்னன்னா 36 டிகிரி. so 2 pi by 5 means 2 into 36 72 டிகிரி. இந்த வேல்யூ நமக்கு என்ன இருக்கும் அப்படினா கொடுத்திருக்க ரேஞ்சில -90 ல இருந்து +90 குள்ள கண்டிப்பா இருக்கும். சோ இப்படி தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணனும். unknown angles எல்லாம் இப்படி தான் சால்வ் பண்ணனும். மொத்த பிரின்சிபல்ல மூணே மெத்தட். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா இருந்தா என்ன அப்படினா போன வீடியோல பார்த்திருப்போம். நெகட்டிவ் unknown angle இருந்தா இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கோம்.